Hello my dear student, welcome to my channel. ஸோ நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டர் அப்படின்னு சொன்னாலே அதில் வந்து நிறைய டெரிவேஷன்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். மோஸ்ட்லி இந்த சாப்டரில் நம்ம வந்து ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் இதை பற்றி தான் நம்ம டீல் பண்ணுறோம். சில நேரத்தில் இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துட்டு டேரெக்டாக இது எந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆர்டர் அப்படின்னா என்னெல்லாம் நமக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு. அண்ட் மோரோவர் சம்டைம்ஸ் நமக்கு வந்து இந்த ரேட் கான்ஸ்டன்ட் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி டெரைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு டீட்டெயிலாக தெரிய வேண்டியிருக்கு. அண்ட் எஸ்பெஷலி நான் மேத்தமெட்டிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் போட கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா how to derive the rate constant for zero order kinetics. இதில் வந்து உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் டெரிவேஷன்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்கள் வந்து கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். தேவையான இடத்துல நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் ஃபார்முலா சொன்னால் அதையும் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் வாத்தியார் டாக்டர் ராமன். வாங்க கண்ணா, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கண்ணா, எந்த ஒரு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல. இதனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் முதல்ல இந்த ஒரு ரியாக்ஷன் எழுதணும். இதில் ஒன்றுமே நம்ம சொல்லலை. தட் இஸ் ரியாக்டன் கிவ்ஸ் எ ப்ராடக்ட், அவ்வளோதான் சொல்லியிருக்கோம், வேறு ஒன்றுமே சொல்லலை. ஆர் அப்படிங்கிறது ரியாக்டன், பி அப்படிங்கிறது ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ எந்த ஒரு ரியாக்ஷனாக இருந்தாலும் இந்த ஸ்டெப் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே ரியாக்ஷன். அப்போ கண்டிப்பாக ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரேட் அப்படின்னா என்ன அது வந்து நமக்கு தெரியணும். சரிங்களா? அப்போ ஒரு ரேட் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அதை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அப்போது ரேட் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைனஸ் டிஆர், அதாவது ரியாக்டன் கான்சன்ட்ரேஷனோட சேஞ்ச், இது வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? மைனஸ் டிஆர் பை டிடி வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதாவது டைம் போக போக ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து குறையும் அப்படிங்கிறதா இங்கே மைனஸ் சிம்பிளில் வந்து நம்ம சொல்கிறோம். இதுதான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ரியாக்ஷன் எழுதணும். அடுத்து வந்து ரேட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் எழுதணும். இதுதான் ரேட். நெக்ஸ்ட் நம்ம எழுத போகிறது ரேட் ஈக்குவேஷன். சரிங்களா? ரேட் வேற, ரேட் ஈக்குவேஷன் வேற. இப்போ ரேட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த டேர்ம், அதாவது ரேட் டேர்மை வந்து நம்ம வந்து ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ரேட் கான்ஸ்டன்டோட ரிலேட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இந்த ரேட்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரியாக்டன் கான்சன்ட்ரேஷனுக்கு ரிலேட் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்பயுமே பாருங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் திஸ் ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன், அதாவது மைனஸ் டிஆர் by dt with respect to time is always directly proportional to the reactant concentration. ரொம்ப முக்கியம், reactant concentration. அதாவது reactant concentrationல changes வரும்போது நமக்கு இந்த ரேட்ல வந்து changes இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? directly proportionalா இருக்கும். நீங்க இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணணும், நம்ம எடுத்துக்கிற ரியாக்ஷன் வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ரொம்ப முக்கியம், நம்ம ஃபாலோ பண்ண போறது ஜீரோ ஆர்டர் கைனடிக்ஸ். அப்போ ரியாக்டன்ட்டோட பவர் வந்து நீங்க ஜீரோ அப்படின்னு நீங்க செட் பண்ணணும். சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ரேட்டை வந்து ரியாக்டன் கான்சன்ட்ரேஷனோட இன்வால்வ் பண்ண போறோம். இப்போ வந்து இது வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுனால இதனோட பவர் வந்து நீங்க ஜீரோ அப்படின்னு நீங்க செட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாருங்க, டிஆர் பை டிடி. இப்போ நம்ம வந்து ஈக்குவேட் பண்ண போறோம். ஈக்குவேட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். தட் இஸ் ரேட் கான்ஸ்டன்ட் கே. சரிங்களா? ஆர் பவர் ஜீரோ. இந்த இடத்துல இது வந்து ஸ்மால் கே அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இதுதான் வந்து நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் நமக்கு என்ன அப்படின்னா இந்த ரேட் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த மைனஸ் டிஆர் பை டிடி இதெல்லாம் வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கு. இப்படி இருக்கும்போது இதனோட வேல்யூஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இதை இன்டகிரேட் பண்ணி நம்ம வந்து இந்த ரேட் கான்ஸ்டன்ட்டை கொண்டு வர போறோம். அந்த ஸ்டெப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதணும். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து நீங்க இந்த ரேட் அப்படின்னா என்னென்ன ரெப்ரசென்ட் பண்ணணும். தென் ரேட் ஈக்குவேஷன்ஸ் வந்து எழுதணும். சரிங்களா? ஸோ இது வந்து ரேட்டுக்கான ரெப்ரசன்டேஷன், இது வந்து ரேட் ஈக்குவேஷன்ஸ். சரிங்களா? இப்போதான் நம்ம வந்து ஃபர்தர் ஸ்டெப்புக்கு போக போறோம். சரிங்களா? ஸோ ஆகையினால எந்த ஒரு கைனடிக் ரியாக்ஷனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரியாக்டன் கிவ்ஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ரேட் எழுதணும். தென் ரேட் ஈக்குவேஷன் எழுதணும். இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்க எந்த ரியாக்ஷனா இருந்தாலும் பரவாயில்ல, இதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அடுத்துதான் நம்ம வந்து இந்த ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போறோம். இதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறது இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அகைன் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஆர் அப்படிங்கறத எடுத்துக்கிறேன்.
இதில் இருந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் வரதா வச்சுக்கிறோம். இப்போ இனிஷியல் டைம், அதாவது இனிஷியல் அப்படின்னா என்ன, டைம் வந்து நமக்கு 0 அப்படின்னு வச்சுக்கிறோம். அதாவது ரியாக்ஷனே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அந்த டைமில் இந்த ரியாக்டண்ட்டை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன்னா, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். அப்போது R0 பாருங்க, இங்கே வந்து நான் கீழே வச்சுருக்கேன், இந்த இடத்துல மேலே வச்சுருக்கேன். இங்கே மேலே போடுற 0ங்கிறது 0 ஆர்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த இடத்துல போடுற 0 வந்து 0 டைமை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு அர்த்தம் நமக்கு. சரிங்களா? ஸோ டைம் 0வா இருக்கும்போது நமக்கு ப்ராடக்டே சுத்தமாக வந்திருக்காது. அதனால இந்த இடம் நமக்கு வந்து 0, எந்த ப்ராடக்டும் நமக்கு வராது. சரி, இப்போ டைம் வந்து டஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வச்சுக்கலாம். அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படியே இருக்காது. இதுலேருந்து எனக்கு கொஞ்சம் ப்ராடக்ட் வந்துடும். எனக்கு வந்து எக்ஸ் அமௌண்ட் ப்ராடக்ட் வந்ததா நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து எக்ஸ் அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்கும். சரிங்களா? தட்ஸ் வை இட் இஸ் -x, ரைட்? எனக்கு இங்கே எவ்வளோ குறையுதோ அதுதான் எனக்கு இங்கே ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டையுமே நம்ம ஜென்ரலாக, சரிங்களா, R0 - x அப்படிங்கிறத நான் வந்து R அப்படின்னும் வச்சுக்கலாம். சரிங்களா? இதை வந்து நான் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அகெயின் வி ஆர் டேக்கிங் திஸ் ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம மேனிப்புலேட் பண்ணலாம். சரிங்களா? பாருங்க, -dr/dt is equal to small k and reactant concentration with 0 order அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், எனி பவர் 0 ஈக்குவல் டு 1. சரிங்களா? அதனோட வேல்யூ வந்து நமக்கு 1 ஆயிடும். சரிங்களா? ஸோ dr/dt is equal to k, இதனோட வேல்யூ வந்து 1 ஆயிடும். சரிங்களா? எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1 நோட் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதனோட பவர் 0 வந்தால் அதனோட வேல்யூ வந்து 1 ஆயிடும். ஸோ இதனோட வேல்யூ 1 ஆயிரும். ஸோ k × 1 is equal to k, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, -dr ஈக்குவல் டு k, இந்த dt இருக்கு பாருங்க, இதை ரைட் சைடில் கொண்டு வர போறோம். அப்போ டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர். சரிங்களா? அந்த மாதிரி மாறிடும். ஸோ இது வந்து எனக்கு dt அப்படின்னு மாறிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்டகிரேட் பண்ண போறோம் வித் லிமிட்ஸ். லிமிட்டை வச்சு இன்டகிரேட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ், இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் வித் லிமிட். லிமிட் வச்சு நம்ம செட் பண்ண போறோம். அப்படின்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படிங்கறது நீங்க பாருங்க. dr இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். இந்த மைனஸை இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம். ஸோ இது வந்து எனக்கு -k அப்படின்னு ஆயிடும். அகைன் இன்டகிரேட்டிங் தி dt. சரிங்களா? இப்போ லிமிட் என்ன செட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கான்சன்ட்ரேஷன் இனிஷியலா இருக்கும்போது எனக்கு பாருங்க R0 அப்படின்னு இருக்கும். ஃபைனலா வரும்போது எனக்கு R அப்படின்னு இருக்கும். இதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் பாருங்க. இதுதான் இனிஷியல். இனிஷியல் எப்படின்னா டைம் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த டைம் வந்து இந்த இடத்துல 0வா இருக்கும். இங்க வந்து t அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ t டஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஆர் t ஈக்குவல் டு tனே கூட நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இதை நீங்க இன்டகிரேட் பண்ணும்போது என்ன நடக்கும் பாருங்க. இன்டகிரேஷன் ஆஃப் dx ஈக்குவல் டு x. சரிங்களா? எனிதிங் நீங்க இந்த dயும் இந்த இன்டகிரேஷன் சிம்பிளும் கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் dr நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், r மட்டும் தான் வரும். சரிங்களா? r மட்டும் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் R0 இருக்கும். இது வந்து R இருக்கும். ஈக்குவல் டு -k. இந்த dt பண்ணும்போது அகைன் என்ன ஆகும், t மட்டும் நமக்கு வரும். அகைன் இனிஷியல் வந்து 0வா இருக்கும். அடுத்த லிமிட் வந்து உங்களுக்கு t இருக்கும். தட்ஸ் இட். இப்போ இந்த ரெண்டு நம்ம என்ன பண்ண போறோம், சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதை கொடுக்கணும், நெக்ஸ்ட் இதை கொடுக்கணும். சரிங்களா? அப்படி பண்ணும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் r கொடுத்தாச்சு, தென் -R0. சரிங்களா? ஈக்குவல் டு -k. ஃபர்ஸ்ட் t சப்ஸ்டியூட் பண்ணுங்க, மைனஸ் இந்த 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த மாதிரி நமக்கு வரும். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போக போறோம். நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து என்ன வந்திருக்கு, r -R0 ஈக்குவல் டு -k. t -0ன்னு இருந்துச்சு, 0 விட்டுறலாம், நமக்கு t மட்டும் வருது. ஓகேங்களா? தட்ஸ் இட். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கொண்டு வர போறோம், நமக்கு k மட்டும் தான் வேணும் இல்லையா?
அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த t டேர்ம்ஸ் வந்து இங்கே கொண்டு வந்துடலாம் அண்ட் மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து மைனஸ் கொண்டு வந்துடுறேன். ஸோ மைனஸ் கொண்டு வந்துட்டா பாருங்க r மைனஸ் r நாட் சரிங்களா ஈக்குவல் டு கேடி. இந்த மைனஸால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ரிவர்ஸாக மாறிடும். ஆர் நாட் மைனஸ் ஆர் அப்படின்னு மாறிடும் ஈக்குவல் டு கேடி. அண்ட் நமக்கு வேண்டியது கே சரிங்களா. கே இஸ் ஈக்குவல் டு என்னவாகும், ஆர் நாட் மைனஸ் ஆர் ஹோல் டிவைடட் பை டி. ஸோ இதுதான் வந்து நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் ரேட் கான்ஸ்டன்ட். இப்படி தான் நம்ம வந்து டெரைவ் பண்ண போகிறோம். கிளியர்? ஸோ இதில் இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், எப்படி வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அடுத்து இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்ஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணணும். ஏன்னா அதிலிருந்து தான் நம்ம யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். ஒன்ஸ் நம்ம இந்த ரேட் கான்ஸ்டன்ட்டை டெரைவ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் இருக்கிற வேரியபிள்ஸை வச்சுக்கிட்டு இந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் இதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ரியாக்ஷன்ஸ் நம்ம பண்ணுறப்ப டைம் வந்து நமக்கு தெரியும். சரிங்களா? டைம் வந்து நம்ம 0, 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம டைம் வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் மாறும்போதும் நமக்கு வந்து ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ குறையுது அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லுவாங்க. இந்த ரெண்டை வச்சுக்கிட்டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியணும். அதே மாதிரி ரேட் கான்ஸ்டன்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்மளால் பண்ண முடியாது. அதனால இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனாக மாற்றணும். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனாக மாற்றணும். சரிங்களா? அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா y ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இருக்கணும். இதுக்கு பேர் தான் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நமக்கு ஒய்ங்கிறது ஒரு வேரியபிள், எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள். இந்த ரெண்டு வேரியபிள்ஸ் வர்ற மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம மேனிப்புலேட் பண்ணணும். இந்த இடத்துல நம்மளோட வேரியபிள்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து நமக்கு டைமாக இருக்கும், இன்னொன்று வந்து ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன். இந்த டேர்ம் வந்து நமக்கு வேரியபிளாக இருக்கும். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு மாடலுக்கு நம்ம இதை வந்து மேனிப்புலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம், கேடி அப்படிங்கிறத அப்படியே நான் வந்து எடுத்துக்கிறேன். பாருங்க, கே டீன்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன நடந்திருக்கு, இந்த டி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போயிருக்கு. ஸோ மல்டிபிளில் மாறி இருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் மைனஸ் ஆர் இப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. பட் எனக்கு எம்எக்ஸ் பிளஸ் சி, ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி ஃபார்மேட்டில் வேணும். எனக்கு வேரியபிள்ஸ் வந்து எக்ஸ் அண்ட் ஒய். இந்த இடத்துல வேரியபிள்ஸ் என்ன, டைம் அண்ட் ஆர். ஸோ இதுதான் எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இதை வந்து நான் ஒய் வேல்யூ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஆர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ பாருங்க ஆர், ஸோ மைனஸில் இருக்குது இங்கே வந்தால் ப்ளஸ் ஆகிடும். அண்ட் ஆர் நாட் அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் இந்த டேர்ம்ஸ் வந்து இந்த பக்கம் வரும்போது அகைன் மைனஸில் மாறிடும், இந்த மாதிரி மாறிடும். ஸோ இப்போ நீங்கள் இதை நோட் பண்ணி பாருங்க, இது வந்து ஒய் மாதிரி இருக்குது. அண்ட் இந்த இடம் பாருங்க மைனஸ் எம்எக்ஸ், அண்ட் இது வந்து நம்ம சீன் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இது இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து கே இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப்பாக இருக்கும் அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு இன்டர்செப்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ எந்த ஒரு ஈக்குவேஷனுமே நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முக்கு நம்மளால மாற்ற முடியணும், அது வந்து நமக்கு தெரியணும். சரிங்களா? அதுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியணும். கிளியர்? ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணலாம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ நமக்கு நல்லா தெரியும் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன் ஆர் ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் இப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இன்னொரு வேரியபிள் நமக்கு வந்து டைம். டைம் வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் வச்சுக்கிறோம். சரிங்களா? as the time goes ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும். இப்போ இந்த இடத்துல நம்மளோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா மைனஸாக இருக்குது. மைனஸாக இருந்துச்சுன்னா எப்பயுமே உங்களுக்கு நெகட்டிவ் ஸ்லோப் தான் வந்து கிடைக்கும். அப்படின்னா பாருங்க, இந்த லைன் வந்து கீழ் நோக்கி வரும், நெகட்டிவ் ஸ்லோப் தான் கிடைக்கும். இதில் எடுக்கிற இந்த வேல்யூஸ், இந்த ஸ்லோப் தான் நமக்கு வந்து கே அப்படின்னு சொல்லுவோம், ரேட் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த ஜீரோட ரியாக்ஷனுக்கு நீங்கள் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு டைம் வேரியபிள் தெரியணும் அண்ட் ரியாக்டன்ட்ல என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு தெரியணும். இந்த ரெண்டும் வந்து உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா நம்மளால இந்த ரேட் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அதே நேரத்தில் இந்த ஆர் நாட்டும் நம்ம சொல்ல முடியும், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். பாருங்க, இது இந்த லைன் வந்து எந்த இடத்துல நமக்கு இன்டர்செக்ட் பண்ணுதோ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து
இன்டர்செப்ட் ஆர் இந்த இடத்துல நமக்கு வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட், அதாவது சி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்படி ஒரு ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகிற இந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் இதையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க கண்டிப்பா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இது வந்து நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒன்ஸ் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனா மாற்றவும் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர்ல சில நேரத்தில் என்ன கேட்பாங்கன்னா, இந்த கிராஃபிக்கல் மாடல் வச்சுக்கிட்டு உங்களை வந்து என்ன ஆர்டர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க கிளியரா நோட் பண்ணணும். இந்த ஒரு ஜீரோ ஆர்டர் பொறுத்தளவுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல டைமா இருந்து ஒய் ஆக்சிஸ்ல ரியாக்டன் கான்சன்ட்ரேஷனா இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்லோப் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படிங்கிறத இந்த கிராஃப் வச்சே நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ கிராஃப் கொடுத்துட்டு உங்களை என்ன ஆர்டர்னு கேட்டாங்கன்னா இதை வந்து நமக்கு சொல்ல தெரியணும். அதுக்கு இந்த மாடல் நமக்கு வந்து கிளியரா தெரியணும். கிளியர்? ஓகே கண்ணா, இப்போ வந்து நம்ம ஜீரோ ஆர்டர் கைனடிக்ஸுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து கிராஃபிக்கல் டெக்னிக்ல எப்படி நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரியாக்ஷன் எழுதிக்கிறோம். தட் இஸ் ரியாக்டன் கிவ்ஸ் ப்ராடக்ட். இது வந்து ரொம்ப ஜென்ரல் ஃபார் எனி டைப் ஆஃப் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். நீங்கள் எந்த ஆர்டராக இருந்தாலும் இந்த ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். நம்பர் 2 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரேட் அண்ட் ரேட் ஈக்குவேஷன் இதை வந்து நம்ம எழுதணும். இதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப். அண்ட் தேர்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனிஷியல் டைமில் அந்த ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஃபைனலாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் இதில் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபோர்த் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணி நம்ம வந்து ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் வந்து இன்டகிரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் ஃபைனலி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷனை நம்ம மேனிப்புலேட் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து கிராஃப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த இடத்துல. ஸோ இது வந்து நமக்கு டைம் வர்சஸ் ஆர் ரியாக்டன் கான்சன்ட்ரேஷனோட கிராஃப். இந்த மாதிரி ஒரு இன்வர்ஸ் கிராஃப் இந்த மாதிரி ஒரு மாடலில் வந்தாலே நமக்கு இது வந்து ஜீரோ ஆர்டர் கைனடிக்ஸ் தான் அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியும். இந்த இடத்துல ஸ்லோப் வேல்யூ வந்து நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட்டாக இருக்கு அண்ட் இன்டர்செப்ட் வேல்யூ வந்து நமக்கு இனிஷியல் கான்சன்ட்ரேஷனாக இருக்கு அப்படிங்கிறது நம்மளோட மீனிங். கிளியர்? ஸோ இந்த மாதிரி தான் எந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனாக இருந்தாலும் இந்த ஒரு 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் எனஃப். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்ஷன் எழுத போகிறோம். தென் வந்து ரேட் அண்ட் ரேட் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். தேர்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா கான்சன்ட்ரேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அண்ட் இன்டகிரேட் பண்ணணும். ஃபோர்த் ஸ்டெப் இன்டகிரேட் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வேணும்னா நீங்கள் வந்து அதை மேனிப்புலேட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இந்த ரேட் கான்ஸ்டன்ட் டெரிவேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு அடுத்து என்ன தேவைங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதற்கான வீடியோவை நான் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.